எனக்கு செய்ய போகிறது ஸ்வீட் கார்ன் சுண்டல். இது வந்து குழந்தைகளுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், இல்லைனா நீங்கள் மார்னிங் வந்து ஸ்நாக்ஸாகவே நம்ம கொடுத்து அனுப்பலாம். இதை வந்து நல்லா வேக வச்சுட்டு, அதாவது ஒரு விசில் விட்டாவே போதும், ஸ்வீட் கார்ன் வந்து நல்லா வெந்துடும். இதுக்கு வந்து என்னென்னா வெங்காயம் இதெல்லாம் எதுவுமே தாளிக்க வேண்டியதில்லை. நீங்கள் பச்சை மிளகாய் மட்டும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொத்தமல்லி தழை, லெமன் ஜூஸ் இது இருந்தாவே போதும். நீங்கள் தேவைன்னா குழந்தைங்க லைக் பண்ணாங்கன்னா பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது ஸ்வீட் கார்ன் சுண்டல். தேவையான பொருட்கள் என்னென்னா, ஸ்வீட் கார்ன் வந்து 2 கப் எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு, கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு 1/2 லெமன் இருந்தாவே போதும். இது வந்து லாஸ்ட்டில் வந்து நம்ம பிழிஞ்சு ஊற்றினா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ஆனியனோ கருவேப்பிலை போட்டோம்னா டேஸ்ட் இருக்காது. அதனால நம்ம வந்து கொத்தமல்லி தழை தூவிட்டு லெமன் பிழிஞ்சு விட்டாவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து தண்ணி ஊற்றி ஒன்று நம்ம வந்து ஸ்டீமர் இருந்துச்சுன்னா ஸ்டீமர்லேயும் வேக வைக்கலாம், அப்படி இல்லைன்னா குக்கரில் ஒரே ஒரு விசில் விட்டாவே போதும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சின்ன குக்கர் எடுத்துக்கலாம். இதில் ஸ்வீட் கார்ன் வந்து நம்ம எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு 2 டைம் வந்து அலாசிட்டேன், நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினாவே போதும், இந்த அளவுக்கு ஊற்றினாவே போதும். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், 3/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரே ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டேன். ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, ஸ்வீட் கார்னுக்கு வந்து கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஆல்ரெடி இப்போ வேக வச்சுருக்கிற ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ரொம்ப எளிமையாக பண்ணலாம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸு கொடுத்து விடலாம் குழந்தைங்களுக்கு. லைட்டாக தண்ணி இருக்குது, இது வந்து வற்றினாவே போதும். ஏன்னா சால்ட் வந்து ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ லெமன் வந்து 1/2 லெமன் இருந்தாவே போதும். இதை நம்ம புழிஞ்சிக்கலாம். ஒரு சிலர் கேரட் பிடிக்கலாம், நீங்கள் கேரட்டை வந்து மேலே ஆஃப் பண்ணிவிட்டு தூவி விட்டிங்கனாவே போதும். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான ஸ்வீட் கார்ன் சுண்டல் ரெடி. நான் ஸ்வீட் கார்ன் சுண்டல் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.